வணக்கம் டாடி. வணக்கம்மா. வணக்கம். டாடி, என்ன டாடி நடந்துட்டு இருக்கு? ஏன் விஜய போட்டு இவ்ளோ ட்ரோல் பண்றாங்க? அவர் என்ன பண்ணாரு? ஆக்சுவலா இன்னைக்கு எல்லா ஊடகங்களுக்கும் விஜய் பத்தி பேசலனாலே விஜய் பத்தி பேச தூக்கமே வராம இந்த ஊடகங்கள்ல என்ன பண்றாங்க பாருங்களேன். நீங்க ஆரம்பத்துல நாமளும் அப்படிதான் இருந்தோம். விஜய் பத்தி பேசணும்னு வியூஸ் நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. வா, இதாண்டா நம்ம ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப போய் செட்டில் ஆயிட்டோம். பட் இங்க நிறைய ஊடகங்களுக்கு செட்டில் ஆக முடியாதனால விஜய் பத்தி பேசிட்டு இருக்காங்கம்மா. நம்மள மாதிரி செட்டில் ஆகணும், அப்பதான் அவங்களுக்கு இது கிடைக்கும். இதான் பிரச்சனையே. அவர் தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்காருமா. வேர்ல்ட் லெவல்ல அவரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனாலும் ஒரு பர்சனலா எடுத்து பேசக்கூடாதுல்ல டாடி? அது தப்பு தானே. ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்சனல் இருக்கும், அதை விடணும்ல. ஆமா, நீ சொல்ற கரெக்டுமா. இதெல்லாம் பர்சனல். இந்த விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாதுமா. ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கள்ல இங்க இருக்க மீடியாஸ் எல்லாருமே அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசமா நீங்க இந்த QR கோடுக்கு உங்களால முடிஞ்ச கொடுத்து விட்டுருங்க. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம். நான் கட்சியா இருந்தாலும் நான் ஊடகத்துல பொய் சொல்லவே மாட்டேமா. நான் எப்பவுமே உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு யோகியன். அதனால நீங்க பேசிய யோகியன்மா நல்லா கேர்ஃபுல்லான வேர்ட்ஸ் விடுங்க. ஆமா. ஓகே டாடி, இப்போ என்ன பிஜேபி கூட என்டிஏ கூட்டணியில சேர போறாங்க, பவன் கல்யாணம் தான் அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிலாம் சொல்றாங்களே, போய் சேர்ந்துருவாரா டாடி? இல்லம்மா, அது அவர் இந்த எலெக்ஷன்ல சேர மாட்டாருமா. நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அவரு திமுகவுக்கு சேர்ந்துருவாருமா. திமுகவுக்கு வந்துருவாரு? அது என்ன சொல்லிட்டாரு இல்லம்மா. அவரு பாத்தாருமா, நம்ம வைகோ, விஜயகாந்த், கமல்ஹாசன், அப்புறம் எல்லாரையும் பாத்துட்டாரு. பட் நான் அதனால சொல்லிட்டாரு, இந்த எலெக்ஷன்ல நான் கூட போக மாட்டேன். பட் இந்த எலெக்ஷன் நான் தனியா நிக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நாமளும் அங்கதான் போய் ஆகணும். ஓபிஎஸ்ஸே போயிட்டாரு, நம்ம போயிடலாம். அதனால இந்த எலெக்ஷன் நம்ம தனியா நின்னுக்கலாம், இல்லைன்னா நம்மள முதுகுல குத்தி விட்டுருவாங்க. லைனா கேஸ்மா. இப்ப இருக்க எல்லா கேஸுமே பாரு, முக்காவாசி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறதுதான் அவர் மேல. ஜெயநாயகன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது, அண்டு கரூர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறது, அண்டு இப்ப இது விவகாரத்து வழக்கு, அப்புறம் எஸ்ஓபி. இந்த எஸ்ஓபி பாருங்க, நம்ம தான் எஸ்ஓபி வேணும்னே போட்டோம், இப்ப வேணான்னு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். வித்தியாசமான ஒரு தற்கொலையா இருக்கோமா நம்ம. சோ அந்த மாதிரி நமக்கான பிரச்சனையை நம்ம தான் தூக்கி சுமக்கிறோம். மற்றபடி வெளியே இருந்து நமக்கு பிரச்சனை வரலமா. ஓகே டாடி, இந்த ஜனநாயகன் பட விவகாரத்துல தணிக்கை குழு பார்க்க போயிருக்காங்க, ரிவைசிங் கமிட்டி. ஒருத்தருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு படமாக்க போல, அதனால மறுபடியும் தள்ளி வச்சிருக்காங்க. இது வேணும்னே பண்றாங்களா டாடி? இல்லம்மா, இவர் தான் விஜய் தான் அந்த தணிக்கை குழுல இருக்க ஒருத்தருக்கு போன் அடிச்சு இன்னைக்கு நீங்க படம் பார்த்தே ஆகணும்னு மிரட்டி இருக்காருமா. அதுல அவங்க நடுங்கி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனாலதான் அவங்க படம் பார்க்க முடியல. இல்லைன்னா அவங்க பார்த்திருப்பாங்க. பட் அவங்க பாதி படம் பார்க்கும் போதே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இன்னொருத்தருக்கு பாதி படம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி இழுத்துக்குச்சு. அது என்னடா என்னடா கர்வமா இருக்கு படம் அப்படின்னு அவங்க கருத்துக்கள் இருக்கு. ஆமாமா, அதனாலதான் அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் அதை ரிலீஸ் பண்ணவே முடியாதுமா. பல படங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு உலக அளவுல. எவ்வளவு மோசமான படங்களை ரிலீஸ் பண்ண முடியாது, தாக்கத்தை ஏற்படுத்தும், புரட்சி வெடிக்கும். அதனால இந்த படத்தை திட்டமிட்டு அரசாங்கம் அதை ஒடுக்கி இருக்கிறாங்க. நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம அந்த படத்தை ஆஸ்காருக்கு அனுப்பணும், காரி துப்பு வைக்கணும். கண்டிப்பா டாடி. சரி, இப்ப நிறைய மகளிர் தினம் அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தாருல, அது எப்படி பாக்குறீங்க டாடி? இங்க ஈரான் இஸ்ரேல் போர் நடக்கும்போது ஒரு ஆளு இலவசமா சிலிண்டர் தரேன்னு சொல்ல முடியுமாமா? எப்படிமா? அப்ப இவ்வளவு தைரியமா அவர் அந்த இருக்கிற சப்சிடியை பார்த்துட்டு அழகா சொல்லியிருக்காருமா. எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அண்ட் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அண்ட் கிளியர் ஸ்டேட்மெண்ட்மா. அவர் அழகா சொல்லியிருக்காரு, நீங்க சிலிண்டர் விலை ஏறினாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குற விலையில ஃப்ரீயா தான் நான் கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்றாருமா. பெரிய அறிவு சார். அதுக்கு மத்திய அரசாங்கம் அலவுடுலாம் இல்ல. நீ எனக்கு என்ன அலவுட்? நானே இப்ப சிலிண்டரை உருவாக்கிடுவேன். பைரவ படத்தை தூக்கிட்டு வர மாதிரி வருவார். நானே இவரே உருவாக்கிடுவார். சிலிண்டர் உருவாக்குற கம்பெனி இவரே உருவாக்கிடுவார். அதனால அதெல்லாம் பண்ணிடுவாரு. 2வது, குழந்தைக்கு தங்கம் போடுறேன்னு பாருங்க. இப்ப 1 கிராம் தங்கம் இன்னைக்கு ஒரு வேலை, நாளைக்கு ஒரு வேலை, அது என்ன வேணாலும் ஏத்து போட்டுமா. எங்க தலைவர் பிறந்த குழந்தை தங்க மோதிரம் கொடுக்குறேன்ட்டார். ஒரு பிளாஸ்டிக்ல தங்கம்னு எழுதிட்டு அப்படியே கொடுத்து மாட்டி விட்டுருவாரு. தங்க மோதிரம் அப்படின்னு எழுதி கொடுத்துருவாரு. அதுல எந்த மாற்று கருத்துலமா கொடுத்துருவாரு. அப்புறம் வெற்றி பயணம் நீங்க தமிழ்நாடு முழுவதும் பஸ்ல போகலான்னு சொன்னார் இல்லைங்கம்மா. அதுல பாருங்க, நல்லா பாருங்க, தமிழ்நாடு முழுக்கனா எஸ்சிடிசிக்குள்ள, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள மட்டுமா, இல்ல எஸ்சிடிசி எல்லாத்துக்கும் போற மாதிரியா? அவரு மொத்தம் 21,000 பஸ் இருக்கு, எல்லாத்துலயும் ஃப்ரீயா போலான்றாரு. அப்படி போலான்றாரு. அதாவது போக்குவரத்துறை எவ்வளவு நட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை சரி பண்றதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பேருந்துகள், இலவச பேருந்துகள், அதாவது குறிப்பு இலவசம்னு சொல்லக்கூடாது, தப்பு. விடியல் பேருந்துகளுடைய எண்ணிக்கையை இன்னும் கூடுதல் படுத்தி இருக்கிறாங்க. கூடுதல் படுத்தி அது நட்டத்துல போனாலும் பரவாயில்ல, ஊர் விட்டு ஊர் போற பேருந்துகளையும் விடியல் பேருந்தாக்கி
அதுல விளம்பரம் தனியார் தனியார் விளம்பரங்களை எடுத்து அதை மேனேஜ் பண்ணி வண்டியை ஓட்டுறாங்க. நம்மால அதெல்லாம் நடத்த முடியுமா முடியாதான்னு தெரியாமலே அறிவிச்சிருக்காருன்னா பெரிய கட்ஸ் வேணும். பஸ்ல வந்து விடியல் பயணம் தான். பெரிய கட்ஸ் வேணும். 2500 ரூபா கொடுப்பேங்கிறாரு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடனை வாங்குது, அது இதுன்னு அழுத்து விடுறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கணும்னா, கடனே வாங்காம இந்த ஸ்டேட்டை நடத்திடுவியாடா நீ கேட்கணுமா? கேட்கணும். ஆனா அவர் ஐடியா வச்சிருக்காரு. பட் நம்ம கேட்க வேண்டிய கடமை இருக்கு. கடனே வாங்காம இது எல்லா திட்டத்தையும் அறிவிச்சிருவேன்னு ஒரு வாரத்துக்கு சேர்த்து கொடுக்கணும். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. திடீர்னு வந்து தமிழ்நாடு கடன்ல போச்சுன்னா இவர் சிஎம்மா இருக்கும்போது தம்பிங்களா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஆளுக்கு வந்து கொடுத்துட்டு போங்கன்னா கொடுப்பாங்க டாடி. அணி கொடுப்பாங்கம்மா, கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. வாய் மேல வச்சு கொடுப்பாங்கம்மா, நல்லா கொடுப்பாங்க. அதுல முக்கியமா நோட் பண்ணுங்க, 2500 ரூபா போகுது அப்படின்னா அதனுடைய ஆண்டுக்கான எவ்வளவு நிதி ஒதுக்கணும், அப்ப அதுக்கு சிஏஜி அறிக்கை எல்லாமே இடிக்கும். அப்ப நம்ம பார்க்கணும். இவங்க உடனே 30% ஆஃப் ஸ்டாலின் அண்ட் மினிஸ்டர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நம்ம ஆளுங்க சூப்பரா சொன்னாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நிதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அதை தெளிவா டாக்குமெண்ட் செய்யப்படுது, சிஏஜி அறிக்கையிலும் தெளிவா செய்யப்படுது. அப்படி இருந்தும் இது 30% கமிஷனா போகுதுங்கிறாங்கன்னா நீ ப்ரூஃபோட பேசணும்னு நம்ம தலைவர்கிட்ட எல்லாரும் கேட்கறாங்க. தலைவர் நிச்சயமா அந்த ப்ரூஃப் வெளியிடுவார், நிச்சயமா வெளியிடுவாரு. 1000 ரூபாய் கொடுக்கும் போதே இவ்வளவு வருதுன்னா அதிகபட்சம் ஒரு 1500 ரூபாய் ஏத்த முடியும். ரொம்ப ஷஃபிள் பண்ணி ஒரு 2000 ரூபாய் ஏத்த முடியும். அதுக்கு மேல ஏத்தணும் அப்படின்னா ஒரு பெரிய சவால் தான். அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம தலைவர் ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சே நம்ம தலைவர் விட்டுருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, பெரிய நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் விட்டுருங்க டாடி. பாடி கேமோட ஆளுங்களை வந்து நான் கண்காணிப்புக்கு வந்து வேலுநாச்சியார் படை அனுப்புவோம் இருக்காரு. இதெல்லாம் புதுமை திட்டம். ஆமாமா, அதுலமா சேரோட்டோல பட்டன் வெப்பன் இருக்காருமா. சேரோட்டோல பட்டன் வச்சா இவங்க விஜய் வருவார்னு அமைக்கி பாத்துருவாங்க. அதனால பெரிய திட்டமா, இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது. எப்படிதான் அது நீங்க நினைச்சு பாருங்க, அப்படியே ஜிடிஏ மாதிரி இருக்கும். எவன் வேணாலும் என்ன வேணாலும் எடுத்து பண்ணலாம் போல. அப்படியே ஒரு ஒரு புது உலகத்தை வந்து உருவாக்க போறாருன்னு நினைக்கிறேன். பேங்க்ல இருக்க அலாரத்தை அடிச்சு அமைக்க விட்டாலே வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. நீங்க தனியா வேலுநாச்சியார் படை, நெய்தல் படை கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரிதான்மா இதுவும். அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு படையை அண்ணன் வந்து உருவாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிச்சயமா அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாரு. கலைஞர் வந்து அந்த காலத்திலே தங்கத்தை விட அதிகமான பணம், அப்போ 1 கிராம் 4000 ரூபா. ஆனா நீ 8வது படிச்சா நான் 5000 ரூபா தரேன் பிளஸ் 1 கிராம் தங்கமும் தரேன்னு கலைஞர் அறிவிச்சாரு. அப்பவே திரும்ப மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது ஒரே வருஷத்துல 2 முறை அந்த அமௌண்ட்டை ஏத்துனார். தாலிக்கு தங்கம் திட்டம் மூலியமா ஏத்தி கொடுத்தாரு. நீ படிச்சா போதும் வா அப்படின்னு ஏத்தி கொடுத்தாரு. நம்ம தற்கூரி என்ன 12,000 ரூபா 15,000 ரூபா, வருஷத்துக்கு 15,000 ரூபா தரேன் அப்படின்னு. அதாவது ஒரு மேடையில இலவசத்தை ஒழிக்கிறோம், இன்னொரு மேடையில நாங்க மீனை கொடுக்க மாட்டோம், மீன் பிடிக்க தான் சொல்லி தருவோங்கிறது. இப்ப முழுக்க இலவசமா அறிவிக்கிறது. அதுலயும் பெண்கள் தினம் பாருங்க, பெண்களுடைய கல்வி சார்ந்தோ பெண்களுடைய பொருளாதாரம் சார்ந்தோ வளர்ச்சி சார்ந்தோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. திரும்ப அது சமையல் அறைக்குள்ள ஓடிடு, வீட்டுக்குள்ளேயே இரு, கல்யாணம் பண்ணிக்க, இப்படியான திட்டங்கள் என்ன அறிவிச்சிருக்காருன்னா அவர் வேற ஏதோ உலகத்தை எதிர்பார்க்கிறாருமா. நம்மள திரும்ப ராமாயணத்துக்கு கொண்டு போக போறாரு. டாடி அந்த லாஸ்டா ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒர்த் இல்லன்றாரு. அவன் ஒய்ஃப் தான், ஒண்ணு ஒய்ஃப் இல்லைன்னா இந்த விவகாரம் ரெண்டுமே ஒர்த் இல்லைன்னு ஒரு ஆளு மேடையில பேசுறாருன்னா எவ்வளவு அழகான ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஆளா இருப்பாரு பாருமா. இப்படி ஒரு ஆளை தான் நம்ம தமிழ்நாடு சிஎம் ஆக்க போகுது. மெச்சிக்கணும் அந்த ஆளு. எப்படி பாருங்க, இருந்தாலும் ஃபேன்ஸ் வருத்தப்படுறாங்களேன்னு சொல்லிருக்காரு. அதான் அவங்க குழந்தைங்க அழுவுது, 2 குழந்தைங்க அழுவுது, அவங்க ஒய்ஃப் அழுகுறாங்க, 30 வருஷம் கூட இருந்திருக்காங்க. அசால்ட்டா ஒருத்தர் இல்லைன்றாருன்னா பெரிய ஆளுதாமா அவரு. இந்த மாதிரி ஒரு பொறுக்கி நம்ம பார்த்ததே இல்லை. தமிழ்நாடு அவர் சீக்கிரமா சிஎம் ஆக்கிடணும், லேட் பண்ணக்கூடாது. நாளைக்கே எலெக்ஷன் வச்சு நாளைக்குள்ள சிஎம் ஆக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கணும் நிச்சயமா. ஓகே டாடி, முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். இன்னொரு சொல்லுங்க.